அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி சுதாஸ்ரீ. நம்ம சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ் சேனலில் தொடர்ந்து 11 சித்தர்களை பற்றி பார்த்துக்கிட்டு வர்றோங்க. இன்றைக்கி எந்த சித்தரை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரியுமா? கொங்கண சித்தர். அகத்தியர் 12,000 போகர் 7,000 கொங்கணர் கேரளாவில் புலிங்கர் குடியில் பிறந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை கொங்கணர், கொங்கண முனிவர், கொங்கண சித்தர், கொங்கணநாதர், கொங்கண நாயக்கர் இப்படி பல பேரில் சொல்கிறாங்க. ஆனால் இந்த பெயர்கள் எல்லாமே இவருக்கு உரியனவா இல்லை வெவ்வேறு சித்தர்களை குறிப்பிடும் பெயர்களா அப்படின்னு இருவேறு கருத்து நிலவுது. இவர் காய சித்தி, பாத சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லாமே கைவிற பெற்றவர். இவர் தன் பெற்றோர்கள் செய்து வந்த இரும்பு கலன்கள் விற்கும் தொழில் செஞ்சு மாட மாளிகை கட்டியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதுக்களை நேசிக்கும் கொங்கணவர் திடீர்னு ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியேறி துறவி நிலை அடைந்தார் அப்படின்னு பேசப்படுது. ஒரு நாள் மூலிகைகளை தேடி காட்டுக்கு போனவர் தான் இந்த சித்தர். அப்போது திடீர்னு அழுங்குரல் இவரோட காதில் விழுந்துச்சு. அந்த குரல் வந்த திசை நோக்கி பயணிச்சாரு. மலைவாசிகளான பளிங்கர் கூட்டத்தில் ஒரு இளைஞன் இறந்து போய்விட்ட செய்தியை அறிஞ்சு அங்கே போனார். அவரோட இளம் மனைவியும் சுற்றத்தினர் எல்லாருமே அழுது புலம்பிக்கிட்டு இருந்தாங்க. கொங்கணரோட மனம் வருந்துச்சு. அந்த இளம்பெண்ணை விதவியாகும் நிலையை அறிஞ்சாரு. உடனே தன்னோட உடலை ஒரு இடத்துல மறைச்சி வச்சுட்டு மரணம் அடைஞ்சு கிடந்த அந்த இளைஞனின் உடலுக்குள்ள கொங்கணர் புகுந்துக்கிட்டாரு. சில வினாடிகள்லேயே அந்த இளைஞன் உயிர் பெற்று எழுந்தான். அவனது இளம் மனைவியும் உறவினர்களும் ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சி கொண்டாங்க. ஆனால் பளிங்கர் கூட்டத்தில் இருந்த ஒரு பெரியவரோட எண்ணத்தில் மட்டும் ஒரு சந்தேகம் எழுந்துச்சு. இது இறைவனின் அருளா அல்லது சித்தரின் வேலையா அப்படின்னு ஆராய முற்பட்டாரு. இது சித்தரோட விளையாட்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாரு. உயிர் பெற்று எழுந்த இந்த இளைஞன் வாழணும் அப்படின்னா அந்த சித்தரோட உடலை எரிக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு தேடினாரு. ஒரு இடத்துல ஒரு சடலமும் கிடச்சிது. பார்க்கறதுக்கு சித்தரோட தோற்றம் போல இருக்க அந்த உடலை நெருப்பிட்டு எரிச்சிட்டாரு. கொங்கணர் பளிங்கர் இளைஞனாகவே வாழ்ந்துட்டு வந்தார். தன்னோட உடல் எரியூட்டப்பட்ட நிலையை அறிஞ்ச கொங்கணர் கற்ப மொழிகளை தேடி பறித்து அதை சாப்பிட்டு தன்னோட உடலை காய சித்தி செய்துக்கிட்டாரு. தன்னோட அரிய தவபலத்தின் பலனாக அகத்தியர், போகர், கரூரார் போன்ற மகா சித்தர்களை எல்லாத்தையும் சந்தித்து பல அரிய சித்தியையும் அவர் கற்றுணர்ந்துட்டார். கடுமையான தவத்தினை மேற்கொண்டுட்டு இருந்த அந்த கொங்கணர் அப்போ வானத்தில் பறந்து கொண்டிருந்த கொக்கு ஒன்று எச்சமிட்டுச்சு. அது கொங்கணரோட கண்ணி மேலே வந்து விழுந்துச்சு. சட்டுன்னு கண்ணு விழிச்ச பார்க்க கொக்கு எரிஞ்சு கீழே விழுந்துச்சு. கொக்கோட மரணம் கொங்கணருக்கு பலவித கேள்விகளை எழுப்பிச்சு. அப்போது நீண்ட நாள் தவத்தில் இருந்ததுனால பசியோட கொடுமையை உணர்ந்து ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி அந்த இடத்த விட்டு புறப்பட்டார். பசியை தீர்த்துக்கிறதுக்காக கொங்கணர் ஒரு வீட்டு முன்னாடி பிச்சைக்காக போயிருந்தார். ஆனால் அந்த வீட்டு பெண்மணி சித்தரை கண்டுக்கவே இல்லை. தன்னோட கணவனுக்கு பணிவிடை செய்கிறதுலையும் உணவு பரிமாறுறதுலையும் மட்டும் கவனமே இருந்தா. கொங்கணருக்கோ பசியோட வேகம் ரொம்ப துன்புறுத்துச்சு. கணவனுக்காக எல்லா வித பணிகளையும் செஞ்சுட்டு கொஞ்சம் உணவு எடுத்துக்கிட்டு வாசலில் காத்திருக்கும் கொங்கணரை நோக்கி போனான். உணவோட ஒரு அந்த பெண்மணியை பார்த்தோன்னே கொங்கணர், ஒருவேளை உணவுக்காக தன்னை காக்க வச்சுட்டாளே அப்படின்னு அந்த பெண்ணை கோபமாக பார்த்தாரு. கோபமாக பார்க்கும் கொங்கணரை பார்த்த அந்த பெண்மணி, என்னை கொக்குன்னு நினச்ச கொங்கணவா அப்படின்னு சொன்னான். கொங்கணருக்கும் ஆச்சரியம் புருவங்களை உயர்த்திச்சு. தனக்கு நடந்த இந்த கொக்கு பற்றிய நிகழ்வு இந்த பெண்மணிக்கு எப்படி தெரியும்? யார் இந்த பெண்மணி அப்படின்ற கேள்வி மனதில் குழம்பிச்சு. பசிச்ச வயிறும் இப்போயும் அமைதியாயிடுச்சு. இனியும் இந்த இடத்துல நிற்கிறது சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. சிந்திச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கும்போது கொங்கணரை பார்த்த தர்மவியாதன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் ஓடி வந்தார். சுவாமி, வாசிக அம்மையார் சுகமாக இருக்காரா அப்படின்னு கேட்டார். வாசிக அம்மையாரா அப்படின்னு கொங்கணர் ஒன்றும் புரியாமல் கேட்டார். என்ன சித்தரே அப்படி கேட்குறீங்க? நீங்கள் பிச்சை கேட்க போனவரும் அந்த பெண்மணி தான் வாசுகி அம்மையார். அவர் தான் திருவள்ளுவரோட மனைவி அப்படின்னா தர்மவியாதன். அப்போதான் கொங்கணருக்கு தெரிஞ்சது. ஆனால் இது பற்றி தர்மவியாதனுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டார். உடனே தர்மவியாதன், சித்தரே, வாசுகி அம்மையார் கற்புடைய பெண்மணி. தன் கணவர் திருவள்ளுவர்கிட்ட பக்தி மிக்கவள். நான் என் பெற்றோர்களை தெய்வமாக நினச்சி வாழ்பவன். அதனால தான் என்னவோ உங்களிடமும் ஏதோ ஒரு சக்தி இருக்கிறதா நான் உணர்றேன். அதனால தான் உங்களை என்னால் அந்த மாதிரி கேட்க முடிஞ்சுது அப்படின்னாரு. கொங்கணருக்கு மனம் தெளிவுபட்டுச்சு. வாசுகி அம்மையாருக்கும் தர்மவியாதனுக்கும் கிடைத்துள்ள சக்தியை நன்கு உணர்ந்துகிட்டாரு. இது போல கொங்கணர் தொடர்பான நிறைய கதைகள் இவரோட வரலாற்றில் சொல்லப்படுது. கொங்கணர் நிறைய நூல்களை இயற்றியிருக்கிறாரு. கொங்கணர் இன்னும் திருப்பதி வெங்கடநாதரோட சிலையின் கீழே யோக சமாதியில் அமர்ந்திருக்கிறதாகவும் பேசப்படுது. உங்களுக்கு இந்த கொங்கண சித்தருடைய வாழ்க்கை வரலாற்று வாசிப்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ ஸ்டோரி பாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க தமிழ், வளர்க மனிதநேயம். நன்றி, வணக்கம்.